வணக்கம். நிமிட செய்திகளை பார்க்கலாம். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இருநாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தடைந்தார். இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதனை ஏற்று அவர் இந்தியா வந்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் வந்திறங்கிய அவரை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றார். பின்னர் அம்பர் கோட்டையை பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சுற்றி பார்த்தார். பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளார். இருதரப்பு உறவுகள் மற்றும் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து இருவரும் பேச்சு நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் அதிபர் வருகையொட்டி ஜெய்ப்பூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இளம்பெண்ணை துன்புறுத்திய புகாரில் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகள் கைது செய்யப்பட்டனர். வீட்டு வேலைகளை செய்வதற்காக வந்த இளம்பெண்ணை துன்புறுத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன், மருமகள் மெர்லினா இருவர் மீதும் நீலாங்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். புகாருக்குள்ளான ஆண்டோ மற்றும் மெர்லினா இருவரும் தலைமறைவாகினர். காவல்துறையினர் தனிப்படை அமைத்து இருவரையும் தேடி வந்தனர். இந்நிலையில் இருவரையும் ஆந்திராவில் வைத்து தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். இருவரையும் சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்த உள்ளனர். இதனிடையே இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணுக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. விநாயகர் சதுர்த்தியின் போது சிலைகள் கரைப்பதற்கு அனுமதி வழங்க கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என தமிழக சுற்றுச்சூழல் துறை செயலாளர் தலைமையிலான குழுவுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் கரைப்பதை தடுக்க கோரி சென்னையைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த தீர்ப்பாயம், சிலைகளை கரைப்பதால் நீர்நிலைகள் மாசடைவது மட்டுமல்லாமல் சிலைகளின் கரையாத பாகங்கள் எடுக்கப்படுவதாகவும் அவற்றை சுத்தப்படுத்த வேண்டிய சுமை அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கும் ஏற்படுவதாகவும் தெரிவித்தது. அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலை கரைக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் அதிகாரிகள் இருப்பதாகவும் தீர்ப்பாயம் சுட்டிக்காட்டியது. விநாயகர் சதுர்த்தியின் போது சிலைகள் கரைப்பதற்கு அனுமதி வழங்க கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என தமிழக சுற்றுச்சூழல் துறை செயலாளர் தலைமையிலான குழுவுக்கு உத்தரவிட்ட தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் அந்த கட்டணத்தை அறிவிக்கப்பட்ட நீர்நிலைகள் பராமரிப்புக்கு செலவிட அறிவுறுத்தியது. அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலைகளை கரைத்தால் விதிக்கப்படும் அபராதம் குறித்து விளம்பரப்படுத்தவும் உத்தரவிட்ட தீர்ப்பாயம் வழக்கை முடித்து வைத்தது. திமுகவை போல மாநிலத்தின் உரிமையை தாரை வார்த்து கொடுக்காமல் உரிமைகளை பேணி காக்கும் வகையில் மக்கள் நலன் சார்ந்த தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் அதிமுக அண்மையில் 4 முக்கிய குழுக்களை அறிவித்தது. அதில் ஒன்றான தேர்தல் அறிக்கை குழுவின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த குழுவில் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், செம்மலை உள்ளிட்ட 10 பேர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த குழு இன்று ஆலோசனை நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், 2021ஆம் ஆண்டு திமுக அறிவித்த தேர்தல் அறிக்கையை பார்த்து மக்கள் ஏமாந்து விட்டதாக தெரிவித்தார். அதிமுக தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை மக்கள் நலன் சார்ந்த அறிக்கையாக இருக்கும் என தெரிவித்த ஜெயக்குமார், தேர்தல் அறிக்கை குழு ஒன்று கூடி பணிகளை தொடங்கியுள்ளதாக கூறினார். தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அது பற்றி உரிய நேரத்தில் தெரியவரும் எனவும் அவர் தெரிவித்தார். மோசடியான தேர்தல் அறிக்கையை 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் தயாரித்து அதன் அடிப்படையில் மக்கள் அதை தற்காலிகமாக நம்பி வாக்களித்தாங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் பொய்யான வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள், அந்த வகையில் இன்னைக்கு மக்கள் முழுமையாக தெளிவு பெற்றுட்டாங்க. இனி எந்த விதமான அந்த கிளுகிழுப்பு காட்டி இந்த குழந்தைகளை ஏமாத்துற மாதிரி தமிழ்நாட்டு மக்களை எந்த காலத்திலும் திமுக இனிமேல் ஏமாற்ற முடியாது. அதனால எங்களுடைய தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவா தமிழ்நாட்டில் இருக்கும். காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வரும் 13ஆம் தேதி தமிழகத்திற்கு வருகை தருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் அதற்கான பணிகளை பல்வேறு கட்சிகளும் முன்னெடுத்துள்ளன. திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை குழு, ஒருங்கிணைப்பு குழு போன்றவை அமைக்கப்பட்டன.
அதிமுகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களிடையே காங்கிரஸ் கருத்து கேட்டு வரும் சூழலில் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழ்நாடு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 13ஆம் தேதி இந்த பயணத்தை திட்டமிட்டிருப்பதாகவும் அப்போது திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் வசம் இருக்கும் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் தொகுதிகளை திமுகவுக்கு ஒதுக்க வேண்டும் என அக்கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இவ்வாறு திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக பல்வேறு கருத்துகள் எழும் நிலையில் கார்கேவின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விஜய் மக்கள் இயக்கம் விரைவில் அரசியல் கட்சியாக மாற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். அவர்களுடன் நடிகர் விஜய் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் இயக்கத்தின் அடித்தளத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்த வேண்டும் எனவும் விஜய் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. மக்கள் பணிகளை மேற்கொள்ள நிர்வாகிகள் தயாராக வேண்டும் என்றும் அதற்கு தடை ஏற்பட்டால் உடனடியாக தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வெகு விரைவில் விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக மாற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் நடிகர் விஜய் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு விமான சேவை ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கம்போல் விமான சேவை தொடரும் என ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து நாள்தோறும் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்திற்கு ஸ்பைஸ் ஜெட் விமானம் இயக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே இந்த விமான சேவைகள் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட இருப்பதாக ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் கடந்த 15ஆம் தேதி தகவல் தெரிவித்திருந்தது. மேலும் புதுச்சேரியில் நிறுத்தப்படும் விமான சேவைகள் அயோத்தி மற்றும் லட்சத்தீவுக்கு இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்திற்கு நல்ல வரவேற்பு உள்ளதாலும் இருக்கைகள் தொடர்ந்து முழுவதுமாக முன்பதிவு செய்யப்பட்டு வருவதால் வழக்கம்போல் விமான சேவை தொடரும் எனவும் அந்நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழாவான இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோயில்களிலும் இன்று தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து பாத யாத்திரையாக சென்று தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர். இதனால் திருச்செந்தூர் நகரம் முழுவதும் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே 4ஆம் படை வீடான சுவாமிமலை முருகனுக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாடு குடியிருப்பு பகுதியில் கரடி இறங்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. வயநாட்டில் கரடி நடமாட்டம் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது. கரடிக்கு மயக்க மருந்து கொடுத்து பிடிக்க வனத்துறையினர் முயற்சி எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கரடி குடியிருப்பு பகுதிக்குள் சென்று சீனி மற்றும் தேன் என நினைத்து எண்ணெயை எடுத்து சென்றுள்ளது. இது அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து வனத்துறை குழு குடியிருப்பு பகுதியில் கரடியை தீவிரமாக தேடி வருகின்றனர். இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டை இழந்து 119 ரன்களை எடுத்துள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் காசு சுண்டலில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட் செய்தது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் அதிரடியாக விளையாடினர். இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் பந்து வீச வந்தது முதல் இங்கிலாந்து மட்டையாளர்கள் தடுமாற்றத்தை எதிர்கொண்டனர். அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ இங்கிலாந்து அணித்தலைவர் பென் ஸ்டோக்ஸ் சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்தார். 64.3 ஓவர்களில் அந்த அணி 246 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணி தரப்பில் அஸ்வின், ஜடேஜா ஆகிய இருவரும் தலா 3 விக்கெட்டுகளையும், பும்ரா, அக்ஷர் பட்டேல் இருவரும் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். தொடர்ந்து களம் இறங்கிய இந்திய தொடக்க வீரர்களும் விரைவாக ரன்களை குவித்தனர். 24 ரன்கள் எடுத்த நிலையில் இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா ஆட்டமிழந்தார். மறுமுனையில் சிறப்பாக விளையாடிய யசஸ்வி ஜெய்ஸ்வால் அரை சதம் அடித்தார். முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்திய அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 119 ரன்களை எடுத்துள்ளது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் 70 பந்துகளில் 76 ரன்களுடனும், சுப்மன் கில் 14 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் உள்ளனர். இந்திய அணி சிறப்பாக விளையாடி முதல் இன்னிங்ஸில் கூடுதல் ரன்கள் குவிக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.
தமிழ் வளர்ச்சிக்கு தொண்டாற்றும் அறிஞர்களை சிறப்பிக்கும் வகையில் இலக்கிய மாமணி விருதுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. மரபு தமிழ், ஆய்வு தமிழ், படைப்பு தமிழ் என 3 பிரிவுகளின் கீழ் 3 அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் இலக்கிய மாமணி விருது வழங்கப்பட்டு வருகிறது. விருதாளர்கள் ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதியுரை அளிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டிற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த முனைவர் அரங்கராமலிங்கம், விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கோமா கோதண்டம், கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த முனைவர் சூரியகாந்தன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல 2023ஆம் ஆண்டிற்கு கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணிக்கவாசகன், நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பேராசிரியர் சண்முகசுந்தரம், சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் இலக்கியா நடராசன் ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மணி அர்ஜுனன், திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அர திருவிடம், சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த பூரணச்சந்திரன் ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ள பாஜக சொன்னதை செய்வார் மோடி என்ற பாடல் வெளியிட்டுள்ளது. தேர்தல் நெருங்கும் நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளில் அரசியல் கட்சிகள் முழுவீச்சில் ஆயத்தமாகி வருகின்றன. இந்த சூழலில் மோடியை தேர்ந்தெடுங்கள் என்ற கருப்பொருளில் பாரதிய ஜனதா கட்சி பரப்புரையை தொடங்கி வீடியோ வெளியிட்டுள்ளது. பாஜக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள், பயனடைந்த மக்கள் குறித்த காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. சந்திரயான், ராமர் கோயில், நலத்திட்டங்கள் போன்றவை குறிப்பிட்டு வீடியோ மூலம் பாஜக பரப்புரையை தொடங்கியுள்ளது. கனவை மட்டும் விதைப்பவர் அல்ல, செயல் வீரராகவும் திகழ்கிறார் மோடி என பரப்புரை தொடங்கப்பட்டுள்ளது. भारत को ही माने अपनी माता, देश की जनता है उसका विधाता, नाम से पहले वो काम को चुनता, तभी तो மக்களவை தேர்தலுக்கு பின் ராகுல் காந்தியை நிச்சயம் கைது செய்வோம் என அசாம் மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கவுஹாத்தியில் ராகுல் காந்தி மக்களை தூண்டிவிட்டது தொடர்பாக தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக தெரிவித்துள்ள அசாம் மாநில முதல்வர், அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சிறப்பு விசாரணை குழு விசாரணை நடத்தும் என தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன் ராகுல் காந்தியை கைது செய்தால் அது அரசியலாக்கப்படும் என தெரிவித்துள்ள ஹிமந்த பிஸ்வா சர்மா, மக்களவைத் தேர்தலுக்கு பின் அவரை நிச்சயம் கைது செய்வோம் என கூறியுள்ளார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அசாம் மாநிலத்தில் பாரத் ஜோடோ யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். அசாமின் கவுஹாத்தி நகருக்கு ராகுல் காந்தி பாத யாத்திரை செல்ல முற்பட்டபோது காவல்துறையினர் அவரை அனுமதிக்கவில்லை. இதனால் ராகுலுடன் வந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது அம்மாநில காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.